நீயா வந்து வண்டியில ஏறிட்டா உனக்கு நல்லது. நான் தொட்டா கண்ட இடத்துல தொடுவேன். தொடரா பார்க்கலாம். அரங்க மதிர விசில் பறக்கவே இல்ல தெரியாம கேக்குற பைப்புல இந்த பொண்ணுங்க விஷயம் வந்தாலும் என்ன அவனுக்கு ஒரு துருத்துருப்பு ஒரு இவ்வான எதுன்னு இல்ல எதுன்னு அதிபில்ல நடி எனக்கு இணையாகத்தான் கில்லாடி இல்லையடி அட வச்சாலும் வச்சா நடி உனக்கு என்ன பொண்ணு காலங்காத்தால ஜல் ஜல்லுன்னு என்ன இது பலகாரம் அம்மா கொடுத்துட்டு வர சொன்னாங்க. இன்னைக்கு என்ன விசேஷம்? விசேஷம் என்ன, அம்மாக்கு மருமக நினைப்பு வந்துருச்சுடா, அதுவே விசேஷம் தான். அத்தைக்கு மேல பிரியந்தா அத்தை பொண்ணுக்கு சரி சரி, ஆறு போறதுக்கு முன்னால இதை சாப்பிடுங்க. உன் கையில கொண்டு வந்து கொடுத்துருக்க சாப்பிடாம இருப்பேனா? குடிச்சிட்டு சாப்பிடுறேன். ஈரேழு ஜென்மங்கள் எடுத்தாலும் உனை சேருவேன் வேறாரும் நெருங்காமல் மனவாசல் தன்னை மூடுவே. அது என்ன, உன் வாழ்க்கை உன் கையில் எழுதிருக்கீங்க? ஆமாங்க, நம்ம வாழ்க்கை நம்ம கையில தானே இருக்கு. ஆண்டவன் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? ஐயோ, ஆண்டவன் இல்லைன்னா நம்மள எங்கங்க? ஆனா நம்மள நாம கவனிச்சாதான் ஆண்டவன் நம்மள கவனிப்பான். பரவாயில்லையே, வித்தியாசமா பேசுறீங்க. ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு? என்ன? ஜப்பான்காரன் வேலை செய்யலன்னா செத்து போயிடுவான், சீனாக்காரன் சூதாட்டம்னு செத்து போயிடுவான், இங்கிலீஷ்காரன் தன்னை பெருமையா நினைக்கலன்னா செத்து போயிடுவான், இந்தியாக்காரன் பேசலன்னா செத்து போயிடுவான். நல்லா பேசுறீங்க. இந்தியனாச்சே. கள்ள கபடம் இல்லாம எப்ப பார்த்தாலும் குழந்தை மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்களே, அந்த பழைய சிரிப்பை நான் மறுபடியும் பார்க்கணுங்க. அந்த அண்ணாமலை செத்து பல வருஷங்களாச்சு. நேர்மையா இருந்தா, நல்லவனா இருந்தா, எந்த யாருக்கு கெடுதல் செய்யாம கஷ்டம் அனுஷ்டி பண்ணா அந்த ஆண்டவன் டெஃபினட்டா கைவிட மாட்டான். கெட்டவங்களை ஆடுவ நிறைய கொடுப்பான், ஆனா கை விட்டுடுவான். நல்லவங்களை நிறைய சோதிப்பான், ஆனா கைவிட மாட்டான். சோ நல்லவங்களுக்கு உங்க கஷ்டம் வந்தா கூட நீங்க நல்லவங்களா இருந்தா கவலையப்பட வேண்டாம், இந்த ஆண்டவன் காப்பாடு.